அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், ஏஆர்எஸ் சிஆர்எஸ் 550T டிஎம்டி கம்பிகள், நோ தி ட்ரூத், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ், ஸ்டுடியோ மார்வல் வால்பேப்பர் கம்பெனி, கோ பிரசன்டட் பை ஜுவல் ஒன்னின் கோல்ட் அண்ட் டைமண்ட் கிராண்ட் மேலா, ஏஜிஎஸ்ஸின் விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். பொதுவாக ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயங்கள்லாம் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டிங்கை பற்றியே பேச போகிறோம். ட்ரெண்டிங்கில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போது ட்ரெண்டிங்கே இப்போ ட்ரெண்டில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் அப்படின்னு வரும்போது பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் ஒரு ஸ்டெப் அஹேடாக தான் இருக்காங்க. ட்ரெண்டிங்னு வந்தாலே நிறைய பொருட்களுமே கூட பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் பொருட்கள் ஆண்களுக்கு தயார் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு பெண்கள் தான் தயார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் போனால் போதுன்னு ஆண்கள் தயார் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். ஸோ அப்படி ட்ரெண்ட் அப்படின்னா முதல்ல பெண்களுக்கு தான் அது முன்னுரிமை கொடுக்கவும் படுது. அதே நேரத்தில் ட்ரெண்டாக இருக்குது யாருன்னு சொல்லி பார்த்தாலும் அதுலேயும் பெண்கள் தான் முன்னுரிமையில் வந்துடுறாங்க. நாங்கள் தான் ட்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் குறிப்பாக கல்யாணம் ஆன பின்னால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ட்ரெண்ட் என்னன்னு பார்த்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் வேற இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் போதும் ட்ரெண்டாக இருந்தால் தான் போதும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு அந்த ட்ரெண்டிங்கில் வராமல் போயிடுறாங்க. ஸோ அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ட்ரெண்டுக்கு இழுக்கும் மனைவி விசஸ் ட்ரெண்டுக்கு வர மறக்கும் கணவர்கள். நீங்களாம் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள், ரைட்டா? இப்போ உங்கள் கணவர்கள் எதுலெல்லாம் அவுட்டேட்டடாக இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக என்ன சொல்லுவீங்கன்னா, ரீல்ஸ் பண்ண மாட்டாப்புல, கேமரா பிடிக்க மாட்டியா, இதெல்லாம் சொல்லுவீங்க. இதை பின்னால் பேசுவோம். அதெல்லாம் இல்லாமல், ரீல்ஸு கேமரா இதெல்லாம் இல்லாமல் இந்தந்த விஷயங்கள்லாம் என்னோட கணவர் அவுட்டேட்டடாக இருக்காரு, ட்ரெண்டுனா என்னன்னே தெரியலை, ஏபிசி கூட தெரியல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார், மாடர்னாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. மாடர்னாக ட்ரெஸ் பண்ண மாட்டாரு, ஓகே. அவங்க ஷூஸ் போட மாட்டாங்க, ஹேர் கட் சரியாக பண்ண மாட்டாங்க, ட்ரெண்டாக பண்ண சொல்கிறாங்க, ஒரே மாதிரியே இருக்காங்க சார் எப்போவுமே. என்ன காரணம் சார்? எனக்கு தகுந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஷூ போடணும்னு நினைக்கிறாங்க. ஏன் ஷூ போடுறது வேணாம் நினைக்கிறீங்க? செட் ஆகாதுங்க சார். அது எனக்கு ஷூ சைஸ் கிடைக்காதா? சைஸ் கிடைக்காதுன்னு சார், செட் ஆகாதுங்க சார். செட் ஆகாதுன்னா புரியலையேப்பா. சின்ன வயசுல தான் நான் போட்டது இல்லைங்க சார். அதனால அது அந்த ட்ரெண்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. சின்ன வயசில் எல்லாருலாம் போட்டிருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் போடுவாங்க. ஏன் நீங்கள் ஷூ போட ரொம்ப எளிமையான விஷயம் தானே? அது என்ன ஆகுது இல்லைங்க சார், தோண மாட்டேங்குது சார். ஆனால் ஷூ போடுறதுக்கு இவ்வளோ யோசிச்ச ஒரு ஆள் இப்போ தான்ப்பா பார்க்குறேன் நான். சார், அவங்களுக்கு ஊரில் ஏதாச்சும் சொல்லுவாங்க, புதுசாக போட்டா, அதான் ரொம்ப நாள் போடாமல் போட்டா பார்க்குறவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்களாம். ஷூ போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்காங்களா? எந்த ஊருக்கு சார்? கேங்கில் அந்த மாதிரி தான் சார் கலாய்ப்பாங்க சில பேர். ஷூ போட்டால் அரக்கோணம் சார், அரக்கோணம் சார். நாங்கள் அடே அரக்கோணம் பாய்ஸ், ஷூ போட்டாலுமா கலாய்ப்பீங்க நீங்கள்? சரி, இப்போ உங்கள் ஒய்ஃப் 4 விஷயம் சொன்னாங்க. ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணணும், ஷூ போடணும், ஹேர் கட் பண்ணணும், ஸ்டைலாக இருக்கணும்னு. இதில் ஏதாவது ஒரு விஷயம், ஐ வில் டூ இட் ஃப்ரம் நவ், நான் இன்னையில தான் செய்கிறேன், ஷூ வேணும் போகிறேங்க. அப்பா ஒத்துக்கிட்டாரப்பா. நான் மேரேஜ் பண்ணதுக்கு மெயின் ரீசனே ஃப்ரீயாக ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சார். எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமே இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் சண்டை வருமே. இவர் ஃபோன் நான் யூஸ் பண்ணாலே அந்த சவுண்டு எப்பவுமே நான் ஃபோன் யூஸ் பண்ணா, ஏன்னா நைட்டு ஆனால் எனக்கு கை சும்மா வலிக்கும், அப்படியே கை அரிச்சிட்டு இருக்காது, நான் கை வலிக்கும்னு சொல்லிட்டு கை அழுத்தி விடுவார். அதான் ஃபோன் யூஸ் பண்ணுறல, அதனால தான் நான் துணி காய வச்சுட்டு கீழே போட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தலையை அழுத்தி விடுங்க அப்படின்னு சொன்னால், ஃபோன் நைட் யூஸ் பண்ணல அதனால தான் உனக்கு தலை வலிக்குது. எங்கள் அப்பா மாதிரியே பேசுவார், அதான் அங்கிள் மாதிரியே பேசுவார் அவர். அது எப்பவுமே இப்போ வரைக்குமே அது சொல்லுவார். இல்லை வீட்டில் இந்த அம்மாக்கள்லாம் பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க, அம்மா தலை வலிக்குமா ஃபோன் யூஸ் பண்ணல, அதுதான் அம்மா கால் வலிக்குமா ஃபோன் யூஸ் பண்ணல. எக்ஸாக்ட் அதே மாதிரி தான். என் பாப்பாவை நான் தூங்க வச்சுட்டேன்னா ஃபோன் நான் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்ட் வரும் சார். அவர் யூஸ் பண்ண மாட்டாப்லையா? அவர் யூஸ் பண்ண மாட்டார். ஆக்சுவலாக நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, 12 o'clock 1 o'clock வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ண தெரியுது. அது எப்படி கரெக்டாக நான் எழுந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது மட்டும் ஃபோனை கீழே வச்சுட்டு கை வலிக்குது கொஞ்சம் பிடிச்சி விடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் பிடிக்க ரெடியாக இருக்கேன், ஒரு நாள் 2 நாள் பண்ணுறேன், ஓகே. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லலை, யூஸ் பண்ணும்போது அவனுக்கு கை வலிக்கலையான்னு நான் கேட்குறேன். அது கேட்கும் போது தான் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருக்கேன் கீழே. சரி, போகிற போக்கில் அங்கிள் மாதிரின்னாங்க, அது இன்னைக்கு தான் முறையாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வீட்டில் வளர்க்க ஷோனால நான் அவர் அங்கிள்னு சொல்கிறேன், பட் ஆனால் அவர் வேற நான் கூப்பிடுவேன். ஆக்சுவலாக அவங்க என்ன கிழவன்னு கூப்பிடுவாங்க. நம்ம கிழவனா? கிழவர்னு கூப்பிடுவேன் சார். அதுலேயும் இருவிகுதி வேற மரியாதையா. கிழவன்னு கூப்பிட்டா மரியாதை குறைவாக இருக்குமா, அதனால கிழவர். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 3 years ஆகுது. ஓகே ஓகே. வேற உங்க கணவர் எப்படி ட்ரெண்டுக்கு மாறணும்னு ஆசை? சார், மார்னிங் எழுந்தா அவர் ஒர்க் அவுட் பண்ண வர மாட்டார். ஒர்க் அவுட் பண்ண வர மாட்டார். ஓ, ஒர்க் அவுட் ட்ரெண்டிங்ல வந்துருச்சு. ஓகே.
கரெக்டாக 5 மணிக்கு நான் அவரை எழுப்பி நம்ம போகலாம்னு சொல்லும் போது அவர் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காரு. ஒர்க் அவுட்டுக்கு அவர் வரணும். என்ன பண்ணலாம்? ஒர்க் அவுட் பண்ணலாமா? சார் துபாய் ஒர்க் அவுட் போலாமா? பண்ணலாம். நாம் வேலைக்கு போகிறதே ஒர்க் அவுட் தான். என்ன ஒர்க் அவுட் என்ன ஒர்க் பண்றீங்க? நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க சார். Okay. அதனால அதே எனக்கு ஒர்க் அவுட் மாதிரி தான். ஆனால் இவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஓகே, அதனால ஒர்க் அவுட்லாம் பாசிபிள் இல்லை. வாய்ப்பு இல்லை சார். அப்போ என் கூட யார் ஒர்க் அவுட் பண்ணுவா? இது ஒரு நல்ல கேள்விதான். யார் கை பிடிச்சி நான் நடந்து போகிறது சார்? ட்ரை பண்ணுறேங்க சார். பலர் அடிச்ச மாதிரி இருக்கா? தலையிலே திருப்பிட்டு இருக்காப்ல அப்படி. ஆமாங்க சார், ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணல, நீங்க தான் பண்ணி ஆகணும். அவங்க கேட்குற கேள்வி என்ன? ட்ரை பண்றீங்க அப்ப. எப்ப அவங்க என்ன கேட்கறது புரியுதா? புரியுது சார், try என் கூட பண்றேன். கையை பிடிச்சிட்டு யார் நடந்து போவா? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வேற யார் பண்ணுவா? நான் தான் ட்ரை பண்ணுவேன் பண்றேன்னு சொல்லக்கூடாது, பண்றேன்னு தான் சொல்லணும். ஓகேங்க சார், பண்ணுறேன். எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய கணவர் ட்ரெண்டாக மாறணும்னு நினைக்கிறீங்க? எங்க வீட்டுக்கு ட்ரெண்ட்லேயே இல்லை சார். அவர் எல்லாமே சொல்லலாம் லைனா. இல்ல அவரை பார்த்தாலே தெரியும் அப்படி இன் பண்ணி அவரு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், எப்ப செலக்ட் பண்ணுவீங்க? இதே காஸ்டியூம் இப்படிதான் சார் இருப்பாரு. நீங்க இப்ப பார்த்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னாலும் அவர் இப்படிதான் இருப்பார் சார். பியர் கூட வைக்க மாட்டார் சார். எப்பவுமே இந்த க்ளீன் ஷேவ்ல தான் சார் இருப்பார். கல்யாணம் எனக்கு 13 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு நாள் கூட தாடி வச்சதே கிடையாது சார். சார் தாடி வளரும்ல? வரும் சார், டெய்லி ஷேவ் பண்ணுறோம் சார். என்னோட ஐடி ஃபீல்டு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு க்ளீன் ஷேவ் பண்ணி அது நீட்டாக இருக்கணும்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே மாறும். 20 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸு. ஆர்மியில தாங்க டெய்லி க்ளீன் சேவ் பண்ணுவாங்க. ஐடிலாம் க்ளீன் சேவ் பண்ணலாம் அவசியமே இல்லையே. இல்லை சார், நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு 20 சார் இயர்ஸாக அவர் அதே இதுலயே இருக்கார் சார். இன்னும் ட்ரெண்டுக்கே வரல சார். ஒரு நாளாவது வச்சு காட்டலாம்ல சார். இது வரைக்கும் ஒரு நாள் கூட வச்சது இல்லை சார். நான் எவ்வளோ நாள் கேட்டிருக்கேன் சார். அதுக்காக நான் ஒரு நாள் சொன்னேன் சார், பியர் வச்ச பசங்களெல்லாம் நான் சைட் கூட அடிச்சிருக்கேன், அதுக்காவது வைப்பா அப்படின்னு. அப்போ கூட மாத்திக்கல இறங்கல. சார், சுத்தமா மாத்திக்கல சார். இவர் என்ன ஸ்டைல்ல பியர்டு வைக்கணும்னு ஆசை? ஃப்ரெஞ்ச் பியர் மாதிரி வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ எனக்கு நிறைய பார்த்து சரி இவர் வைக்காம இருந்து அப்படியே இதுவாயிட்டேன் சார் நான். ஆனா இவரு சிரிச்சுட்டே இருக்காரு தவிர செய்வார்னு எனக்கு தோணல சார். அதான் சார், இப்படி ஒரு விஷயம் சொல்லியுமே அவர் செய்யல சார். அதுக்கு கோவிட் டைம்லலாம் வீட்டில் தான் சார் இருந்தோம். அப்போ கூட வந்து ஒரு 4 நாள் தாடி வளர்த்தா கூட வளர்ந்துரும் சார், ஷேவ் பண்ணாமல் இருந்தா. ஜூம் மீட்டிங் இருக்குன்னு அப்பவுமே க்ளீன் ஷேவ்ல தான் சார் இருப்பார். நீங்க எனக்கு தாடி வச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், நான் தாடி வச்சு பார்த்தது இல்லை. இல்லை சார். நம்ம மேக்கப் மேன் யாராவது இருக்காங்களா? சத்தியமா என்னோட கனவு. எவ்வளவு பெரிய ஆசை சார். 13 வருஷமா நான் இது வரைக்கும் அந்த மனுஷன் தாடி வச்சு பார்க்கல சார். இங்க வாங்க சார். கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு போய் இந்த வளர்ப்பாருன்னு தெரியா. நீங்க 2 பேருக்கு நான் ஒரு போட்டோ எடுத்து தரேன், உங்க வீட்டுல போய் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நல்லாதான் சார் இருக்கு, நீங்க ஒரு செல்ஃபி எடுத்துங்க, நல்லாதான் இருக்கு. அப்பா 13 வருஷம் ஆசை நிறைவேறிடுச்சா? உங்கள் கணவர் எந்த வகையில் ட்ரெண்டாக வேண்டும்? ஹேர் கட்டில் வந்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன் சார். எப்போவுமே ஒரே மாதிரி ஹேர் கட் பண்ணுவார். எனக்கு இந்த சைலெல்லாம் கரைச்சி விட்டு மேலே டப்பா மாதிரி வச்சு சைடில் 2 கோடெல்லாம் போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. என் தம்பி அப்படி வைப்பான். அந்த மாதிரி நீ வைமாமான்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே உட்காந்துருப்பார். இது புள்ளிங்க ஹேர் ஸ்டைலா? நல்லாவா சார் இருக்கும்? இல்லை நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறேன், அவர் என்ன காலேஜ் ஸ்டூடெண்டாமா? கேளுங்க சார். இல்லை சார், ஒரு உள்ள வாட்டி போனா நம்மள வைக்கலாம்ல, எப்படி என் பார்ப்பாங்க ஆசைக்காக ஒரு எல்லாரும்? வாட்டி வச்சு காமிக்கலாம்ல அது மாதிரி. திருப்பி ஆஃபீஸ் போகணும்ல? ஓகே, எந்த வகையெல்லாம் உங்க கணவர் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் அவுடேட்டடா இருக்காரு, இதுல ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மூவிஸ் சார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜென்ரலாக வந்து நிறைய மூவிஸ் பார்ப்போம். நான் வந்து நைட் வந்து நம்ம மூவி பார்க்கலான்னு கேட்டால் மனுஷன் வந்து சம்சாரம் அது மின்சாரம் அதை எடுத்து போட்டுட்டு உட்காந்துருப்பார். இதெல்லாம் விட பிரமாதமான விஷயம் இருக்கு சார். என்னன்னா என்னோட மாய்ஸ்சரைசரை எடுத்து தலைவலி தேய்ச்சிட்டு இருக்காரு சார். இவர் பாத்ரூம்குள்ள குளிக்க போயிட்டு வந்தார்னா நான் ஓடி போய் பார்ப்பேன் என்னென்ன காலியாக இருக்குன்னு. ஃபேஸ் வாஷை எடுத்து பாடி வாஷ்னு தேய்ச்சி காலியாக பண்ணிட்டு வந்திருக்காரு சார். ஃபேஸ் வாஷ்னா அதில் எழுதியிருக்கும்ல சார், பார்த்தாலே ஃபேஸ் வாஷ்னு எழுதியிருக்கும்ல. அது சரிதான் சார். ஆனால் வந்து என்னன்னா நம்ம அவசரத்துக்கு போகிறோம். ஒரே ஃபேஸ் வாஷ் எல்லாம் டோட்டலாக முடிஞ்சிருதுல்ல, ஃபேஸுக்கு பாடிக்கு எல்லாருக்குமே. அதனால அதை குயிக்காக பண்ணி சார் இந்த மாய்ஸ்சரைசர் என்ன கணக்குன்னு கேளுங்க சார். சார் எல்லாம் ஒரே பாக்ஸாக இப்போல்லாம் போட்டுறாங்க. எல்லாம் ஒயிட் கலரில் தான் வருது, எல்லோ கலரில் வருது. நமக்கு என்ன தெரியும்? தலைவலி தைலம் லிக்விடாக இருக்கும், மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் ஜெல்லாக இருக்கும். அது கரெக்டு தான் சார். நம்ம வந்து எதையாவது ஒன்று தேய்ச்சிடணும்ல அப்படிங்கிறதுக்காகவாது தேய்ச்சிடுறது. கேட்டால் ஜில்லுன்னு இருந்ததுன்னு சொல்கிறாரு சார். அது ஒரு ஃபீல் தானே சார். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குதுல்ல, ஏதாவது ஒன்று தேய்ச்சாவது நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. மாய்ஸ்சரைசர் தேய்ச்சா தலைவலி போயிருச்சா? தலைவலி போகலை, ஆனால் அவங்ககிட்ட இருந்து தலைவலி ஆரம்பிச்சிருச்சு.
இதெல்லாத்தையும் விட்டுடலாம். படம் பார்க்கணும்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளோ ஓடிடி இருக்கு. சம்சாரம் மின்சாரம் போட்டா என்ன? பார்த்தீங்கன்னா எல்லா புது படத்துலையுமே ஒரு பழைய பாடல் வர்றதான் ட்ரெண்டாகவே இருக்குது. ஆனால் அதை நான் வந்து ஒரு பழைய படத்தை பார்க்குறது ஏன் ட்ரெண்டாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை பார்க்குறது. ப்ளஸ் அந்த மாதிரி படங்கள் இப்போ வந்து யாருமே பார்க்கறது இல்லை. அது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் பார்க்குறேன். இது ஒரு பதில் தான். இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கும். ஆக்சுவலாக கரெக்டு தான் அவர் கேட்குறதும். சார் ஒரு படம்னா பரவாயில்ல சார். இப்போதான் கொஞ்சம் அப்டேட் ஆகி உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடி இதுக்கு அப்டேட் ஆயிருக்காரு. இவர் 90s தங்கிட்டாருப்பா. நீங்க ஆக்சுவலாக உங்க சாய்ஸ் எதுனா ஓகே. உங்க ஒய்ஃப் வந்து உங்க கூட சேர்ந்து பார்க்க நினைக்கிறாங்க. நீங்க பழைய படமா போட்டுருந்தா யார் பார்க்கறது? சார் இதில் என்ன இருக்குன்னா, ட்ரெண்டிங்கான மூவிங்கில் ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் சீன்ஸ் வந்தாவோ ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸு வந்தாவோ அடுத்த நாள் நான் தான் அலையணும். அதுக்கு மாஸ்டர் படம் பார்த்ததுக்கு காப்பு நான் மாட்டணுன்றாங்க. அது நான் மாட்ட முடியுமா சொல்லுங்கள்? நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஏப்பா ஐடியில் வேலை பார்த்தா காப்பு போடக்கூடாது சார். கம்ப்யூட்டர் மவுஸ் பிடிக்கும் போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். அதுக்காக என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படி மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி என்னென்ன லேம் ரீசன்லாம் சொல்கிறாப்புல. ஐடியில் வேலை பார்க்குறேன், காப்பு போட மாட்டேன். சார் அவருக்கு வந்து ரீசன் வந்து அவர் பக்கத்தில் மடியில் வச்சிருக்காரு சார். அதுதான் ரீசன். எது கேட்டாலும் நான் நைட் அவுட் போகலான்னு சொல்லுவேன். உடனே என்ன சொல்லுவேன்னா, நீயும் நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவனுக்கு தூக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஃபுட்டுக்கு வந்து நான் சொல்லுவேன், ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏதாவது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் சார், ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், போலாம் ஜெகன். எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நம்மளோட இந்தியன் ஃபுட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அதில் போயிட்டு நீ இப்போ வந்து ஒரு இட்டாலியன் ஃபுட் சாப்பிட்டேன்னா உனக்கு எப்படி ஜீரணமாகும், எப்படி ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானே ரொம்ப யோசிச்சு, ஆமாம்ல வேண்டாம் ஜெகன், நம்ம கூட பரவாயில்ல, பாப்பாவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னையே கன்வின்ஸ் பண்ணிடுவார் சார். நம்மள அசரம் வைக்கிற மாதிரி பதில் ஒன்று எப்போ வச்சிருக்குது? இல்லை சார், அப்படி தான் சார் குடும்பம் நடத்தி ஆகணும். வேறு வழி இல்லை சார். நம்ம அதுக்கு பழகிட்டோம். எனக்கு என்னப்போ நீங்கள் ட்ரெண்டின் மூலம் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறேன்னு தோணுது. தலைவர் ரொம்ப நொந்து போய் தான் நான் பழைய காலத்துக்கே போயிடுறேன், என்னை ஆள விட்டுருங்கன்னு அவர் அங்கே போனாருன்னு தோணுது. சரி ஓகே வேற எந்த வகையெல்லாம் உங்கள் கணவர் உங்களோட ட்ரெண்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு காம்படேட் பண்ண நினைக்கிறீங்க? அவரோட ஸ்பீச் சார். ஸ்பீச்சா? ஆ. என்ன ஸ்பீச்? யாராச்சும் கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா, இவங்க யாருன்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரம்மா அப்படின்னுவாங்க. ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஓனரா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃப்னு சொல்லலாம்ல. இதெல்லாம் ஒரு குறையாம வீட்டுக்காரம்மான்னு சொன்னது உங்களுக்கு ஒரு அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். ஒய்ஃப்னு சொல்லலாம்ல. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதை ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிருங்களேன். இல்லை சார், அது சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நான் அதை பழகிக்கினேன். வீட்டிலலாம் அப்படி தான் பேசுவாங்க, ஒய்ஃப்னுலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா, எங்கள் வீட்டுக்காரு இப்படி தான் சொல்லுவாங்க. ட்ரெண்டுக்கு இவங்க சொல்கிறதால நம்மளால வர முடியாது சார். பெரியவங்களாம் இருக்கிறாங்களே வீட்டில், அவங்கள பார்த்து தான் பழகினது. அதான் நீங்கள் சொல்லும்போது அப்பல்லாங்கிறீங்க. அப்பனாலே கொஞ்சம் பின்னாலன்னு அர்த்தம். பின்னாடி இப்போ வந்துருங்களேன். இப்போ உடனே வர முடியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும் எல்லாத்துக்கும். இப்போ மற்ற வார்த்தைகள்லாம் சின்ன புதுசாக இருக்கும். சரி ஓகே, ஒய்ஃப்னு சொல்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தானே? இல்லை சார், ஒய்ஃப்னு சொல்கிறத விட எங்கள் வீட்டுக்கார அம்மான்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதில் அம்மா சேர்ந்துருக்குல்ல. இப்போ மனைவின்னு சொல்கிறது? மனைவி அது கூட யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் மனைவி இருப்பாங்க வீட்டில், போய் பத்திரிக்கை வச்சிருங்க. ஆனால் இவங்க வந்து சொல்லுவாங்க மனைவியா, அதுவும் எனக்கு என்ன வந்து கேட்பாங்க. மனைவி நல்ல டம் தானம்மா? அதுவும் பிடிக்கல சார், ஒரு மாதிரியா. மனைவியில் என்ன பிரச்சனை? அதிகமாக தமிழ் பேசுவாங்க சார், ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. தமிழ் பேசினா பிரச்சனையாமா? மனைவின்னு சொன்னா எங்க குறைஞ்சதா நினைக்கிறீங்க? அது ஓகே தான் சார், அது பரவாயில்ல. அந்த வீட்டுக்கார அம்மா மட்டும் வேணாம் சார். கண்டிப்பாக கூப்பிட ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே அப்பா, ஓகேப்பா. ஓகே சார். இப்போ எதில் இருக்குது யாரு? வீட்டிலேருந்து வீட்டம்மா கிடையாது, ஒய்ஃபா. நல்லா சமாளிக்கிறப்பல வீட்டம்மா கிடையாதான், ஒய்ஃபா. எதில் இருக்குது யாரு? வீட்டம்மா, உங்க வீடு கட்டின ஓனர். எதில் இருக்குது யாரு? ஒய்ஃப். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடலாம்ல சார்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடலாம்ல. ஓகே, உங்களை எப்படி கூப்பிடுனா சார்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு பேபி அம்முன்னு, ஜெனி வா, ஜெனி போ, ஜெனி இதை எடுத்துட்டு வா. அந்த ஜெனின்ற வார்த்தையே வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு சார். ஒரு செல்ல பேர்ல என்ன இருக்கு? ஓகே, நீங்க எப்படி உங்க கணவரை கூப்பிடுவீங்க? நான் வந்து டூ இல்ல அம்மு மாமான்னு நான் கூப்பிடுவேன், ஆனா அவர் கூப்பிட மாட்டாரு. டூனா என்ன? டூனா அது ஒரு வார்த்தை சார், டூ அப்படின்னு கூப்பிடுவேன், அவ்வளவுதான்.
ஓகே உண்மையிலே ட்ரெண்டாக தான் இருக்கு டூ ஏன் புதுசாக இருக்கு ஓகே. நேம் சொன்னாங்களா சார்? இப்போ அவங்க அப்பா அம்மா பெற்று வளர்த்து பிறக்கும் போதே ஒரு பேர் வச்சிருக்காங்க. எதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க? நம்ம பொண்ணு அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு தான் வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பேர் சொல்லி கூப்பிடாம அம்மு செல்லம் அப்படின்னு எதுவும் சொல்லணும்? பாருங்க சார், இப்போ கூட அந்த காலத்து ஆள் மாதிரி அந்த பேசுறாரு. பொண்ணு சொன்ன தப்பே இல்லையா? பேர்ல வந்து ஒரு அன்னோன்யம் இருக்கு. இப்போ ஜெனின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல, அம்முன்னு யாரு கூப்பிடுவா? அம்மு அம்மு நான் தான் கூப்பிடணும் சார். அவ்வளோதான் விஷயம். அதனால தான் உங்களை கூப்பிட சொல்கிறாங்க. ட்ரெண்ட் அப்படின்னு வரும்போதே முக்கியமாக ரீல்ஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ட்ரெண்டாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணணும், வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது எந்தெந்த வகையெல்லாம் வந்து அவங்க தள்ளியே நிற்கிறாங்க. இல்லையோ நமக்கு செட்டே ஆகாது, என்னை உள்ளே சேர்க்காத, நான் ஆட்டத்துக்கு அவுட்டு அப்படின்னு தள்ளி நிற்கக்கூடிய கணவர்கள் யார்? கை தூக்குங்களேன். எவ்ரிபாடி. இப்போ நீங்கள் ரீல்ஸ் பண்ணணுன்னு சொல்கிறீங்க, எப்படிலாம் அவர் எஸ்கேப் ஆவார், எப்படிலாம் வந்து ஷையாகி இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒதுங்குவார்? 30 டேக் எடுப்பாரு சார். என் கூட ரீல்ஸ் பண்ண சொன்னா, ஒரு டான்ஸ் பண்ண சொன்னா 30 டேக் எடுப்பாரு சார். ஆக்சுவலி இதில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா சார்? ரீல்ஸ் வராது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணவே தெரியாது. சரி மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க சார், வேறு வழி இல்லைன்னு நானும் ஒத்துப்பேன் சார், ஓகே பண்ணலான்ட்டு. அது என்ன எப்படி இருக்கும்னா, எதிரில் இருக்கும் பண்ணியிருப்பாங்களா சார், வேறு டான்ஸர்னு வச்சுக்கலாம் சார், அவங்க பாட்டு ஆட்டு போயிடுவாங்க சார். அதே மாதிரி ஸ்டெப்பு போட சொல்லுவாங்க சார். எப்படி சார் போட இல்லைங்க முடியும்? சார், நான் அந்த மாதிரிலாம் ஸ்டெப் போடலாம் கேட்க மாட்டேன் சார். எனக்குமே அந்த அளவுக்குலாம் ஸ்டெப் வராது. ஏதோ ஓரளவுக்கு நான் டான்ஸ் ஆடுவேன். என்ன மாதிரியாவது கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்க. டான்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி ஓரளவுக்கு பண்ணுங்க போதும். நானும் அவ்வளோ நல்லாலாம் டான்ஸ் ஆடுவேன்லாம் சொல்ல மாட்டேன் சார். சார் ஐப்ரோ தூக்கலன்னா கத்துவா சார், ஐப்ரோ தூக்கலன்னா கத்துவா. ஐப்ரோ தூக்கணுமா? ஐப்ரோ தூக்கலண்ணே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐப்ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், அவங்க ஸ்கிரிப்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லெஃப்ட் ஐப்ரோ தான் தூக்கணும்னு. ஸ்கிரிப்டா? ஆமாம் ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கும் சார், ஒர்க் பண்ணுவாங்க சார். சார் எழுதுவாங்க சார் ஸ்கிரிப்ட். சி நீ வந்து ரைட்டில் திரும்பணும், லெஃப்ட். நம்ம ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சரி பண்ணவே வராதுன்னு வச்சுக்கலாம், அதை மீறி நம்ம பண்ணும்போதே அவங்க சொன்ன ஸ்கிரிப்ட் போய் நம்ம ரைட் திரும்பி இருக்கணும். ஆனால் லெஃப்ட் திரும்பிட்டே வச்சுக்கேன், என் கூட பண்ணுறதுக்கு ஒன்று விருப்பமே இல்லை, சண்டை ஆகிடும், பெரிய சண்டை ஆகும். அப்புறமா நான் காம்ப்ரமைஸ் பண்ணி சரி வா ஆடலாம், வராது சார். எவ்வளோ தடவை சார் கஷ்டப்படணும்? ஓகே நீ சொல்ல மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்கு. இப்போ நீங்கள் வாங்க, ஒரு ஸ்டேஜ் வாங்க, இங்கே வாங்க. ஓகே இவரை காட்டிலும் ஷைனஸ் உள்ள ஹஸ்பண்ட் யாராவது இருக்காங்களா? எனக்கும் டான்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் என்னன்னா, நம்ம வந்து ரீல்ஸ் வந்து ஷேர் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அதை பார்க்க கூட மாட்டாங்க சார். நீங்கள் ரீல்ஸ் பண்ணுவோம் அவரை கூப்பிடுவீங்களா பண்ண சார்? கூப்பிடுவோம், பட் அவங்க டான்ஸ் அவ்வளோ வரல அப்படி சொல்லுவாங்க. ஓகே இங்கே வாங்க பார்ப்போம். பஸ் வாங்க. ரைட். உங்க கூட காம்பேர் பண்ண ஆடினா பையன் என்னங்க பண்ணுவான்? நீங்க ஏதோ பான் டான்சர் மாதிரி ஆடுறீங்க, அவன் பாவம் தடுவாட்டு இருக்கான். எங்கடா இது கஷ்டம் தான் பஸ்ஸானா? சரி ஓகே தேங்க்யூ. உங்கள் கணவர் எந்த வகையில் ட்ரெண்டாக வேண்டும்? எனக்கு இவர் டாட்டு போடணுன்றது ரொம்ப ஆசை. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் போடணும், இல்லை யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்க தான் நிறைய லவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் டைலாக் சொல்லிட்டு இருப்பேன். அப்படியாவது போடுவாரான்னு பார்த்துட்டு நான் போட்டுட்டு வந்தும் சொல்லிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் போடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார். ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி டாட்டு போறேன்னு சொன்னாப்லையா? போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு சார். முதல்ல இருந்தே போட மாட்டேன்னு தான் சொன்னாரு. சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து சொல்றீங்க நான் போட்டேன்ல சார். நீங்க வந்து அவருக்கு வந்து உங்க பேரை போடணுமா? ஆமா நான் சொல்லிட்டே இருக்கேன், அவர் செய்யவே மாட்டேங்கிறாரு. உங்க பேர் என்ன? ஹரிப்ரியா. பெருசா இருக்கு சார். பிரியான்னு போட்டுக்கலாமா சார்? அதெல்லாம் தலையில நின்னாலும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். சரி ஒன்று பண்ணலாம், ஒரு 15-20 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், அவர் டேட்டு போட வச்சிடலாம். அதெல்லாம் முடியாது சார். ஒரு 15-20 மினிட்ஸ் ஓகே? இல்ல சார் அது வலிக்கும் சார். என்னப்பா சின்ன பையன் மாதிரி வலிக்கும் சார், அழுதுருவேன் சார்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல சார் டாட்டூ எல்லாம் கஷ்டம் சார். நான் டாட்டூ மட்டும் வலிக்காம போடக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காப்ல, நான் கூட்டு போறேன். வலிக்காம இருக்கு நான் கேரண்டி. அப்படின்னா ஓகே சார்.
என்ன என் ஒய்ஃப் கூட நம்ப மாட்டான், உடனே நம்பிட்டான். அப்பாவே பையனா இருக்காப்பா. பாப்பா எங்கம்மா போடணும் டாட்டூ? கையில். பிராங்க்லாம் இல்லைம்மா, சீரியஸாக தான் போட போகிறோம். பிராங்க்லாம் இல்லை. பிராங்க் பண்ணுறாங்களா சாரை வச்சு? பிராங்க்லாம் பண்ணல, சீரியஸாக டாட்டூ தான் போடுறோம். கையிலையாம்மா? கையில் தான் சார். பிரியா. ஐ லவ் யூ பிரியான்னு போட்டுக்கிறீங்களா? இங்கே நீ போங்க, அங்கே போனீங்கன்னா வலிக்காமல் போடுறதுக்குன்னு நான் ஒரு ஆள். என்ன நினச்சிக்கோங்க, வலிக்காது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. எப்போ சீரியஸாக நெஞ்சில் படப்படம் அடிக்குதுப்பா அவருக்கு. வலிக்குது சார். ஓகே, இதெல்லாம் டவுட்டடாக இருக்காரு, இதெல்லாம் ட்ரெண்டாக மாறணும், என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு பைக் பிடிக்கும், ஆனால் அவங்க என்ன அதில் கூட்டு போக மாட்டாங்க சார். நான் வந்து எனக்கு கன்னியாகுமரி, அவங்களுக்கு தூத்துக்குடி. நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க ஊருக்கு போவோம். அப்போ வந்து வயசானவங்க கூட பைக்கில் போகிறாங்க, இவங்களுக்கு என்ன கூட்டு போனா என்ன சார்? கூட்டு போக மாட்டாங்க சார். பைக்கில் போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை சார். அந்த பைக்கு வந்து ஸ்டாண்டு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைக்கை நம்ம எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போனது பைபாஸில் வண்டி போயிட்டு இருக்குச்சுல, செல்லை அப்படி மூஞ்சிக்கு நேராக கொண்டு வந்துட்டு லைவ் வீடியோ ஓடும். நம்ம செல்லை பார்ப்போமா இல்லைனா வண்டியை பார்ப்போமா இல்லை ஏற்றி வர லாரியில் விடுவோமா? ஏற்கனவே வண்டி கண்ட்ரோல் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோலில் இருக்காது. அது ஓவர் வெயிட் வேறு. இதே வச்சுக்கோங்களேன், என்னது செஞ்சாலும் காலு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம எதாவது தப்பிச்சாதுக்கலாம். ஆனால் அந்த வண்டியில் போனால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி தெரியும். பைக் போகும்போது நீங்கள் தான் அட்ராசிட்டி பண்ணுறீங்க, அதனால தான் முடியாதுங்கிறாப்ல. நீங்கள் போகும்போது லைவ் பண்ணுறது, ஃபோன் எடுத்து மேலே கொண்டு வரது, செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுறீங்க, அவருக்கு பிடிக்கல. தனியாக போச்சுல இதெல்லாம் பண்ணுறது தானே சார்? இதுதானே ட்ரெண்டு. முன்னால் மூஞ்சிக்கு நேரம் நம்ம பண்ணுனா நம்மளே விளம்பரமாயிருவோம் சார் மொத்தத்தில். ஆனால் இப்போ எதெல்லாம் ட்ரெண்டில் சேர்க்கறது விவசாயம் இல்லாமல் போச்சு. முன்னால் போகும்போது முன்னால் வண்டி ஓட்டுற முன்னால் ஃபோனை கொண்டு போய் ட்ரெண்டாமா போடணும்ல ரீல்ஸ், அப்போ தானே வியூஸ் போகும். வியூஸ் போகிறதுக்காண்டி நம்ம லைஃப்பை போக வச்சிட முடியுமா சார்? சரி ஓகே, வண்டியில் போகணும், வேற என்ன ஆசை இருக்கு சார்? நான் டேட்டூ போட்டிருக்கேன் சார். அவங்க போடலாம், அவங்க வந்து டேட்டூ போடாத மாதிரியே பேசுவாங்க, ஆனால் போட்டிருக்காங்க. 2 டேட்டூ போட்டிருக்காங்க. என் பேரை போட்டா என்ன சார் உங்களுக்கு? சார் நான் ஒன்று சொன்னேன், நீ மூக்கு குத்து நான் டேட்டா போடுறேன்னு சொன்னேன் சார். அவன் மூக்கு குத்த மாட்டேன்னு சொன்னேன் சார், நான் டேட்டா போட மாட்டேன்னு இல்ல சொன்னேன் சார். மூக்கு குத்துறது நல்லாவே இருக்காது எனக்கு. மூக்கு குத்து ட்ரெண்ட் தான், தெரியுமா தெரியாதா? பிடிக்கல சார். தேவையெல்லாம் ட்ரெண்டுக்கு வெளில வந்துருமா, தேவைன்னா ட்ரெண்டுக்குள்ள வந்துருமா? நான் உன்ட்ட என்ன சொன்னேன், குத்தாதன்னு சொல்லி முதைய சொன்னா இல்லையா? குத்தாதன்னு சொல்லி அதே மீறி நீ குத்தினியா இல்லையா? கேட்டா பேரு லெந்தா இருக்கு, ஏன் ஷார்ட்டா தமிழ்ல குத்த முடியாதா? சிவ வர்ஷினி, ஆனா வந்து வர்ஷினின்னு தான் கூடுவாங்க, ஏன் வர்ஷினியை தமிழ்ல குத்த முடியாதா? தமிழ்ல குத்துனா 4 எழுத்து வந்துருமே. நான் தான் குத்திருக்கேன் இத்தனை லெட்டரு. அப்ப இது 4 எழுத்துக்கு நீ குத்த சொல்ற, நான் ஒரே குத்து மூக்கு தானே குத்த சொல்றேன். அதெல்லாம் குத்த முடியாது. ஓகே, வேற டாட்டூ குத்தணும். பெர்ஃப்யூம் போட சொல்லுவேன் சார். அதுக்கு அவர் சொல்லுவார் பாருங்க, குளிக்காதவங்க தான் பெர்ஃப்யூம் போடுவாங்க. அப்ப நான் இங்க இருக்க யாருமே குளிக்காம தான் பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்களா? சார் அது போட்டா நமக்கு தலைவலிக்கும், நம்ம சொன்னா நம்ம வந்து கேட்கறது கிடையாது. கொஞ்சமா ஸ்மெல் வரணும்ல அழகா. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நீ வந்தா என்ன வரலன்னா என்ன? வெளியே எங்கேயாவது போனா நம்ம கை பிடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுவோம் சார். கையை பிடிச்சா தட்டி விட்டுருவாரு. இப்படி சொல்லுவாரு, தள்ளு யாரை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும். பொண்டாட்டியா தானே சார் கை பிடிக்கிறாரு, அது கூட பிடிக்க மாட்டாரு சார். சார் கையை பிடிச்சா சும்மா வர்றது கிடையாது சார். அந்த கதை இந்த கதைன்னு பேச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துரு சார். கையை பிடிச்சி பக்கத்தில் வந்தாலே ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் வர்றது கிடையாதுன்னு சொல்லி நம்ம அப்போவுமே முடிவு பண்ணிக்கணும் சார். நமக்கு ஏதோ ஒரு பின்னாடி ஒரு வெடிகுண்டு வரப்போகுது அப்படின்ட்டு அதை பற்றி சரி இதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாலே அப்போ வந்து நம்ம ஒரு 5 அடி தள்ளி அப்படி நடந்துடுறது. ஆனால் தலைவனும் சளைக்காமல் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காருப்பா, என்ன கேட்டாலும் சரி. சரி, இப்போ ட்ரெண்டுக்கு நீங்கள் மாற சொல்லும் போது அவர் ஏதாவது ஒரு சில விஷயத்துக்காக மாறி இருக்காரா இல்லையா? பண்ணுவார் சார், சண்டை போட்டு என்ன அள வச்சு என்ன ரொம்ப கிறுக்காக்கி அதுக்கு பிறகு பண்ணுவார். எனக்கு இருக்குதானே சார். நான் வந்து லவ் யூ சொல்லுவேன் சார், சொல்லவே மாட்டாரு சார். கெஞ்சணும், சொல்லுங்க தான் அத்தா, சொல்லுங்க தான் அத்தா. சார் இப்போ அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாரு பாருங்க சார். இப்போ எனக்கு அது சொல்லணும், அதனால ரொமான்ஸா இருந்தா தானே சார் சொல்ல முடியும். அப்ப நான் ரொமான்ஸா இல்லையா? எப்ப பார்த்தாலும் சொல்லுங்கண்ணா, சாப்பிட்ற நேரம் சொல்லுங்கண்ணா, தூங்குற நேரம் சொல்லுங்கண்ணா, இடத்துல தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்லிட்டு தான் வெளியே போகணுமா? சார் இதெல்லாம் ஆசை இருக்காதா சார்? இப்போ அதுதான் ட்ரெண்ட் தெரியுமா? தூங்கும் போது லவ் யூ, பாத்ரூம் போகும்போது லவ் யூ. அப்புறம் என்ன சரிமா சார் பண்ணணும்? ஒரு ரெக்கார்டு போட்டு வச்சிடணும் சார். போற நேரம் ஒரு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி சொல்லணுமா, அந்த அமுக்கு அவ்வளோதான். இந்த அம்மா தான் ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. வருவான் முழுசா வருவானா, கையில் ரத்தத்தோட வருவானான்னு பதட்டமாக தானே இருக்கீங்க. உங்களால் ரெடி ஆகிட்டாப்ல, கூப்பிட்டுருமா? வாங்க பாஸ். இவ்வளோ கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்டு வரும்போது எதிர்பார்த்தேன் சார், ஏதோ உள்குத்தம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. நிஜமாவே பொட்டியா? ஆமாம். அப்புறம்
பிராங்க் தானே சார். ஏமா டேட்டு வந்திருக்கு, நீ பிராங்க்னு என்னமா அர்த்தம்? தொடாதீங்க, பெயின் ஆகும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நீ உண்மையெல்லாம் போட மாட்டியே? இல்லை இல்லை நான் போட்டிருக்கேன். இவ்வளோட்டு போகிறக்கே 1 மணி நேரம் ஆச்சு சார். கண்டுபிடிச்சிட்டாங்க பாபு. ஆக்சுவலாக உள்ளே கூப்பிட்டுட்டு போகும்போது எனக்கும் பயம் வந்துடுச்சு சார். அவர் ஏதோ நீடில் மாதிரி வச்சிருந்தாரு. அப்புறம் நான் இருந்துட்டு சார் எதுனாலும் ஆன் ஸ்க்ரீனில் பேசிக்கலாம் சார், நான் சும்மா கேட்குறாங்களே சரின்ட்டு, எப்படியும் ஷோ தானே வந்திருக்கோம், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஷோ நடக்கும்ன்ட்டு நான் ஓகே அப்படின்ட்டேன். பார்த்தா சரி, அப்புறம் அவங்க இருந்துட்டு காமிச்சாங்க, ஸ்டிக்கர் தான் ஒட்டுறோம், பயப்படாதீங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா நான் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வெளில போயிருப்பேன் ப்ரோ. காரில் தான் வந்திருந்தேன், நான் அப்படியே இவங்க விட்டுட்டு போயிருப்பேன். அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருந்திருக்கலாம். சீரியஸாக நல்லா இருக்கு ஸ்டிக்கர் தொடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அவர் விருப்பம் இல்லாமல் நாங்கள் நீடில் வச்சுலாம் டேட்டு பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஸ்டிக்கரை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சும்மா உங்களுக்கு ஒரு லாடலாம், அவருக்கு ஒரு சின்ன பயத்தை காட்டலாங்கனால நாங்கள் சும்மா நீடில் வச்சு பண்ணுறதா சொன்னோம். ஆக்சுவலாக டெம்பரரி டேட்டு தான் அது, டெம்பரரி டேட்டு ஸ்டிக்கர் தான் அது. ஓகே சார், நான் இவங்களுக்காக கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக டேட்டு போட்டுக்கிறேன். அப்பா பின்ன என்ன, ஓகேவா? ப்ராமிஸ் சார். எதுலெல்லாம் கணவர் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்டில் இருக்கான்னு நினைக்கிறீங்க? இவர் சென்னைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண சார். சரி, சென்னைனாலே என்ன சார் ட்ரெண்டு? சென்னைன்னா என்ன ட்ரெண்டு? சென்னைனாலே ட்ரெண்டு தான், எல்லாருக்குமே சென்னைனாலே ட்ரெண்டு தான். அப்படியா? ஆமாம், சென்னை வாசினாலே ஒரு சென்னையா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்படி ஓகே ஓகே. அந்த மாதிரி நினச்சி அவரை கல்யாணம் பண்ணேன் சார். இந்த ஊரில் வந்து எனக்கு பீச் இருக்குன்னு தான் அவரை கல்யாணம் பண்ணேன். ஆனால் பீச்சுக்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்படியே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாலும் அங்கே வந்து காருக்குள்ளேயே உட்காந்துருப்பாரு. அப்படியே போயிட்டு வாம்மா, பேராக்கு பார்த்துட்டு வா, தனியாக போயிட்டு வாம்மா அப்படி சொல்லிடுவாங்க. கூட கை கோத்துலாம் நடக்க மாட்டாங்க. அது கூட பரவாயில்ல சார். அந்த பீச்சில் போயிட்டு முக்கியமாக எல்லாரும் எதுக்கு போவாங்க, அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட்ணும். அவர் வந்து அந்த பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட மாட்டார். அம்மா வேணாம்மா, அதெல்லாம் எந்த எண்ணெயில் செஞ்சாங்களோ தெரியல, ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லைம்மா, எனக்கு சொல்கிறது புரியுது, அது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசை. நான் கேட்குறேன்னா, இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க ட்ரெண்டில் இதெல்லாம் இருக்குன்னு. அதுமாதிரி ட்ரெண்டில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு ட்ரெண்டில் எப்படி வருவோம்? அப்போ தானே சார் வீடியோ எடுக்க முடியும். வீடியோ எடுத்து ரீல்ஸில் சார் நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன், நான் அழகாக இருக்கானான்னு கேட்டேன்னா இவன் என்ன சொல்வான்னு கேளுங்க, அம்மா எப்படி இருக்க, அப்படி தேவதமாக இருக்குமோ. சின்ன பையனை கூட விடாம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் எப்பவுமே அப்படிதான் பாராட்டுவான். அவன் எப்பயுமே அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு நீங்க 4 ரீல்ஸை போட்டு காட்டு, இங்க பாத்தியா இத மாதிரி அம்மாக்கு சொல்லு சரியா அப்படின்னு காட்டினா அப்படிதான் சொல்லுவான் அவன். இல்லை, அவன் வந்து என்னை வந்து அவன் வந்து பாராட்டிகிட்டே இருப்பான். பாராட்டி நான் ட்ரெண்டிங் ஆகி இப்போ ஒரு ரீல்ஸில் வந்து போட்டு ஒரு 50K ரீச் ஆயிட்டேன். தம்பி, என்னைக்கு உனக்கு அம்மா இது மாதிரி பார்த்த உடனே தேவதை மாதிரி இருக்கேன்னு சொல்லி கொடுத்தாங்களா? எப்போ சொல்லி கொடுத்தாங்க? அதை அது நானே சொல்றது. டே உடனே என் மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன். அதனால ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கம்மா. அவன் கேட்பான், அடிச்சும் கேட்பான், அப்பையும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை சார், அவன் அது மட்டும் இப்படி சொல்ல மாட்டான். நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது அம்மா வாசனை தூக்குதுமா அப்படி சொல்லுவான். அவர் தட்டில் வந்து ஒரு பிரியாணி செஞ்சு விற்கிறேன்னா அது அப்படியே தயிர் போட்டு தயிர் சாதம் மாதிரி சாப்பிடுவார் சார் அவர். அம்மா பிரியாணி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா, சூப்பர். அம்மா எப்படி டீ போடுவாங்க? நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும், பிடிக்கும். நீ உன் மாடலேஷன் சொல்லுவ, எப்படி சொல்லுவ? ரொம்ப நல்லா இருக்குமா டீ இன்னைக்கு மட்டும், எப்படிமா போட்ட அப்படி தான் கேட்பேன். அது ஒரு சொல்லும் போதே நம்மளுக்கு அப்படியே சார் கடவுளுக்கே புகழ்ச்சி தான். பார்த்தேன் நான் இப்போ. நீங்க என்ன எதுவுமே கவனிக்காம சும்மா நீங்க வச்சீங்களா? சொல்வாரு அப்படி சொல்ல சொன்னேன். அதான் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நார்மலா சொன்னாங்க. நீங்க உடனே சொன்ன உடனே தான் அவன் வந்து மாடலேஷன் டக்குன்னு மாத்திக்கிட்டான். டீ சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டான். இல்லை சார், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? அது மாதிரி சொல்லுன்னா நம்மளுக்கு ரொம்ப இஷ்டமாகுது. அப்படி சொல்லுங்க, ஒரு வாட்டினாச்சும் சொல்லுங்கன்னா அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. பொதுவாக வந்து ஏதோ சாப்பாடு நல்லா இருக்கு, ஏதோ நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா, சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு பாராட்ட மனம் வந்து ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டா என்ன, அதையே சொல்ல மாட்டீங்க? ஒரு வாட்டி சொல்லலாம் சார், ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல முடியாது சார். சார் ஒரு நாளில் 4 வேளை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் டீ சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிடும்போது ஒவ்வொரு வாட்டி சூப்பர் சார், என்ன கர்மம் சார் இது சார். இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போது சாப்பாடு நல்லா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னா அடுத்த வாட்டி போடுமா அப்படிம்பேன். ஸோ அதுவே இவங்களுக்கு ஒரு சிம்டம் தான். சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். சார் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் யாரும் சொல்லவே இல்லை சார். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த இவங்க பையன் பேசுகிறான் பார்த்தீங்களா, இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம்.
அதே ஒரு மாடுலேஷன் எக்ஸ்பிரஷன் ஓ சார் எதுக்கு சார் அந்த மாதிரி சார் நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் சார் கரெக்டுங்களா சார் நார்மலாக நல்லா இருக்குமா நல்லா இருக்கு புடவை கட்டியா சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்வீங்களா இல்லையா சார் நல்லா இருக்குன்னு ஒரு வாட்டி தான் சார் சொல்லுவேன் 10 வாட்டி சொல்ல மாட்டேன் சார் அந்த ஒரு வாட்டி கூட நான் கேட்பணும் பாவா நல்லா இருக்கா பாவா அம்மா நல்லா இருக்குன்னா சொல்லணுமா போடுன்னு சொல்லிட்டேன்ல அதை நானே புரிஞ்சுக்கணும் சார். ஒரு கடவுளுக்கே வந்து புகழ்ச்சி அதாவது புகழ்ந்து பாடினாதான் கடவுளே வரம் தராரு. நான் ஒரு மனுஷி சார், பாராட்டணும். ஓகே, ஒரு போதுமான அளவுக்கான பாராட்டு கிடைக்கலன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கு தான் சார் நான் அந்த ரீல்ஸ்லாம் போட்டு அதில் எல்லாரும் பாராட்டுறாங்களா, அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம போயிட்டோம்னா இவங்க யாரும் நம்மளை பாராட்டல, வேற யாரோ பாராட்டுறாங்கன்னு ஒரு ஹாப்பியாக அப்படியே ஓடிட்டுருக்கு. ஆமாம், அதான் ரீல்ஸ் எல்லாம் பாராட்டுறாங்களே சார், ஆஹா அருமையாக பண்ணுறீங்கிறாங்க, அது போதாதா? அது எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க பப்ளிக்ல பாராட்டுனா பப்ளிக்ல எல்லா விஷயம் சொல்லுவோம். அதுக்காக நீங்க உங்க 2 பேருக்குள்ள பர்சனல் ஒன்று இருக்குல்ல, உங்களை கட்டினது அவங்க தானே. பப்ளிக்ல 1000 விஷயம் சொல்லுவோம், நல்லா இருக்குமா நல்லா இல்லைம்மா. இல்லை இப்போ ரெண்டாவது வந்து இப்போ நான் பண்ணாடி கூட பையன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தான் சார் அவனை ட்ரெயின் பண்ணிட்டு. பையனும் ஹஸ்பண்டும் ஒன்னாயிட மாட்டாங்க சார். என்ன நீங்க? இல்லை நான் அது சொல்ல சார், அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு வேணும் அப்படின்னா பையன் தான் அந்த பாராட்டுறானே. நீங்க கொடுக்கறது வெறும் அன்பு மட்டும் இல்லை, நீங்க கொடுக்கறது ரொமான்ஸும் சேர்த்து. அவங்க ரொமான்ஸும் சேர்த்து எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் தான் அன்பு தான் வெளில கிடைக்கல, ஆள் கமெண்ட்டில் சொல்கிறாங்களா, லைக்கில் போடுறாங்களா, கமெண்ட்டில் போடுறாங்கங்கிறீங்க. அது வெறும் அன்பு, வெறும் அப்ரிசியேஷன். அது தேர்ட் பார்ட்லேருந்து வரக்கூடியது. அவங்க பார்ட்னராக அவங்கக்கிட்ட ஒரு லவ்வை சார்ந்து ஒரு ரொமான்ஸும் வேணும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வராமல் அவன் தான் மகன் கொடுக்குறான்ல, பக்கத்தில் கமெண்ட் பண்ணுறாங்களேங்கிறது நீங்கள் உங்க வந்து நழுவி போகிற மாதிரி. இது அவங்க வேறு யார்கிட்ட கேட்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ இனிமேல் கொஞ்சம் மாற்றிக்கலாம் சார். ஓகே, வேற என்னெல்லாம் ட்ரெண்டாக மாறும் நினைக்கிறேன் கணவர்? இந்த விஷயம்லாம் ட்ரெண்டாக மாறணும், இதெல்லாம் சுத்த அவுட்டேட்டடாக இருக்காரு. அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம், மேரேஜ் பண்ணது இப்போ வரைக்கும் குங்குமம் போட்டு வைப்பாங்க சார். நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கிளம்பி ரெடியாக இருங்க, நான் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ள குங்குமம் போட்டு பெருசாக வச்சு மேலே சந்தனம். இப்போ இங்கே ஷோவில் நான் சொல்லிடுவேன்னு சொன்னனால இங்கே செட்டில் வந்தால் சார் அழைச்சிட்டு வந்தாங்க. குங்குமம் போட்டு சார், மேலே வந்து ஒரு மஞ்சள் போட்டு ஒரு க்ரீன் வச்சா சிக்னல் மாதிரி இருப்பாங்க சார் பார்க்குறதுக்கு. ஒட்டுமொத்த மண்மத்தையும் கட்டிட்டாங்க. இன்னொன்று சார், நான் வந்து 54 தான் சார் மேரேஜுக்கு முன்னாடி வெயிட் இருப்பேன். ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா 74 இருந்தேன். இப்போது ஸ்டில் நான் அதே 56 கிட்ட வந்துட்டேன் வெயிட் லாஸ் பண்ணி. என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க தொப்பையை பாருங்கள் சார், 35 தான் உங்களுக்கு ஏஜ் ஆகுது சார், ஆனால் ரொம்ப மெச்சூர்டாக தெரியுறாங்க. என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்தே தான் சார் தொப்பை வந்துச்சு. அதாவது நான் ப்ரெக்னென்ட் ஆன லாக்டவுன் டைமில், அதே டைமில் தான் அவங்க வயிறாச்சு, எனக்கு டெலிவரி ஆகிடும். அவங்களுக்கு இன்னும் டெலிவரி ஆகலை சார். உங்களுக்கு வந்து இப்போ தொப்பை இல்லைம்மா, உங்களுக்கு வந்தது கர்ப்பம், அவருக்கு வந்தது தான் தொப்பை. 2 பேரும் சேர்ந்து தொப்பை வந்துச்சு கூடாது. இல்லை சார், நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதாவது அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் சார் 20 கிலோ. என் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணல. சரி, நான் வந்து அதாவது வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சு 2 மாதத்துலேயே 6 கிலோ குறைச்சிட்டேன் சார். அதை பார்த்து உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, சரி நம்ம கூட குறைச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் நான் இன்னைக்கு உங்க கூட சாலட் ட்ரை பண்ணுறேன், சூப்பு சாலட் ட்ரை பண்ணுறேன். ஓகே சார், சாப்பிட்டாங்க. ஒரு 11:30 மணி இருக்கும் சார், கிச்சனுக்குள்ளே ஒரே பாத்திரம் சொண்டா கேட்குது. ஃபிட்டாக இருக்குது ஒரு ஆரோக்கியமான விஷயம், அது ட்ரை பண்ண வேண்டியது தானே. ஆரோக்கியமான ட்ரெண்டு, மற்ற ட்ரெண்ட்லாம் ஓகே, ஃபிட்டாக இருக்குது ஆரோக்கியமான ட்ரெண்டு, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. அது நம்மளால் முடியல சார். அவங்க பச்சை காய்கறிலாம் தின்னுட்டு தூங்கிடுறாங்க. நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வரதுனால சாப்பாடு சாப்பிட்டு தான் தூங்கி ஆகணும். அந்த கண்ட்ரோல் நம்மளால் கொண்டு வர முடியல சார். வெயிட் லாஸ் ஃபுட் அவங்களுக்கு என்னென்ன எந்த டைமில் வேணுமோ இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் சார். எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி. உங்களோட உடல் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது அவங்களுக்கு, ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சார். ரீல்ஸ் அல்லாது இதெல்லாம் தான் ட்ரெண்டு, கண்டிப்பாக இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வகையில் அவங்க அட்ராசிட்டி பண்ணுறாங்க சார். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கலர் பாருங்கள். போன வாரம் வந்து நாங்கள் கோட் படத்துக்கு போயிருந்தோம். த்ரிஷா போட்டிருக்க அதே கலர் ஷேடு வேணும்ன்ட்டு மட்ட சாங்கில் வருவாங்க. மட்ட சாங்கோட அதே கலர் டோன் வேணும்ன்ட்டு என்னை 4 கடை ஏற வச்சு அந்த ட்ரெஸ் எடுத்திருக்காங்க சார். என்ன கொடுமை சரவணன் சார் இது. சார் ட்ரெண்டிங்காக இருக்கணும்ல சார், இப்போத்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல சார். அதுக்காக ஒருத்தனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகே, ட்ரெண்டுங்க பேரில் உங்கள் மனைவி செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் என்ன சார்? இங்கே எல்லாருமே டேட்டூ பற்றி பேசினாங்கல்ல, இந்த டேட்டூவை நான் அனுபவிச்சிட்டேன் சார். இந்த பாருங்கள், இது வந்து கப்புள் டேட்டூவா? அது இன்ஃபினிட்டி மாதிரி போட்டிருக்கு. இன்ஃபினிட்டிங்னால போட்டுக்கிட்டோம், அது ஒரு விஷயம். நீங்களும் போட்டிருக்கீங்களா? ஆமாம். ஸோ இது வந்து கம்பல்சரி போட்டானுமா. இது வந்து ஓகே, இன்ஃபினிட்டி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும் ஒரு டேட்டூ, அது என்னன்னு எனக்கு தெரியல. என்ன அது விஷயம் சொல்கிறவங்க எனக்கு கடிச்சிடணுமா, அதாவது யூனிட் பைட் சம்திங் ரைட். இப்போ நம்ம உடம்புல கை கால் கழுத்து எங்கேயாவது கடிச்சிடணும், கடிச்சிட்டு அங்கே வந்து டேட்டூ போடணுமா. ஏன்டா சொன்னேன்னா? ஆமாம், ஏன்டா சொன்னேன்? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஏன்டா சொன்னேன்னா?
சார் அது அது வந்து ட்ரெண்டிங்கான்னு தெரியாது சொல்கிறேன் அந்த மாதிரி அது டாட்டு யாருக்கும் தெரியாது. ஆமாம் ஆமாம் சார் அது யாருக்கும் தெரியாது, வயிற்றுல தான் கடிக்கலான்னு பார்த்தேன். இது தெரியுற மாதிரி போட்டோம். அது ஒரு பர்சனலாக இருக்கும். நம்ம பல்லு இருக்கும்போது இப்போ கடிச்சிக்கலாம், பல்லு இல்லாத வயசுல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி. எப்படிம்மா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அது இப்போ ட்ரெண்டு சார், நிஜமாவே டாட்டூவில் அது ட்ரெண்டு. கடிச்சு வச்சிடணும், அந்த தடம் வரும், தடத்துல அந்த டாட்டு தடத்தை டாட்டு போடுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது இல்லை இதெல்லாம் பர்சனல். வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கும் தான் தெரியல. எதுக்கும் வந்து பார்த்துருந்த கழுத்தை கடிச்சிட போறாங்க. கொஞ்சம் கிதக்குதாப்பா இருக்கு எனக்கு. வேற என்னென்ன அட்ராசிட்டில் பண்ணுறேன்? மேலே கொடுங்க, ஆட்டு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொன்ன மாதிரி மட்ட சாங்கில் எல்லோ கலர் சாங் வந்த மாதிரி இப்போ ரஜினி சார் நடித்த ஒரு மூமெண்ட்டில் ரெட் கலர் சாரி வந்திருக்குது. அதனால தான் அந்த ரெட் ட்ரெஸ்ஸே வந்தது எனக்கு. இது வேறையா? இப்படி ஒவ்வொன்றும் போக 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 என்ன ஆகிடும்னா நமக்கு நம்மளோட ஒரிஜினாலிட்டியே நம்ம இல்லாமல் மாதிரி லைஃப்பில் மாறிடும். ஸோ அவங்க ட்ரெண்டிங்கிற பேரில் அவங்க வந்து ஒரிஜினாலிட்டியே மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோன்றனால அதில் நான் இன்வால்மெண்ட்டே காட்டுறது கிடையாது. ஒரு பக்கத்தில் ட்ரெண்டுக்கு இழுக்கக்கூடிய மனைவிகள் விசஸ் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடிய கணவர்கள், இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பிக்க இன்னும் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக 2 சிறப்பர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் சின்னத்திரை நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் மற்றும் அவருடைய கணவர் திரு அசோக் அவர்கள். ஸோ ஃபஸ்ட் அசோக், இப்போ நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க? ப்ரொஃபஷன் என்ன? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே. இப்போது உங்களுடைய ஒய்ஃப் வந்து இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, மீடியாவில் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் இப்படிலாம் இருக்கேன், நீங்களும் வாங்க, கம் அக்கம்பெனி மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது வந்து எங்கள் கல்யாணமான புதுசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு வந்து நிறைய அந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஜர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்போது இருக்கிற அந்த ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, டப் ஸ்மாஷ் அப்படின்னு. ஸோ அப்போவே ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பிகினிங்லேயே எதுக்கு நம்ம பற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். சம்டைம்ஸ் அது எனக்கும் ஃபன்னாக தான் இருந்துச்சு. பட் அது ஒரு ஃபேஸ், அது ஒரு டைம் பண்ணணும்னு தோணும், ஒரு டைம் பண்ண வேணாம்னு தோணும். ஆக்சுவலி அவர் பண்ண மாட்டேன் பிகினிங்கில் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இது வந்து சின்ன சின்ன ஒரு காமெடி டைலாக்ஸ்ல தான் ஆரம்பிச்சது. அந்த காமெடியாக நமக்கு டைலாக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஐ மீன் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பில் என்னை விட அவருக்கு ஜாஸ்தி ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ஸோ போக போக என்ன ஆச்சுன்னா, நீங்கள் கப்பலாக பண்ணுங்களேன், நீங்கள் மட்டும் தனியாக பண்ண வேணாம், உங்கள் ஹஸ்பண்டும் வேணும், அதில் அசோக்கனாவும் இன்வைட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆகிட்டாப்ல. ஓகே, ஒரு கப்பலாக சேர்ந்து ஒரு ரீல் பண்ணுறது, ஒரு வீடியோ பண்ணுறதுங்கிறது எவ்வளோ என்ஜாயபிளான மொமெண்ட், எவ்வளோ செரிஷ் பண்ணக்கூடிய மொமெண்ட் நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். எனக்கு பிகினிங்கில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா ஹஸ்பண்டோட வந்து சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் பிகினிங் நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஓகே கேட்டு பார்க்கலாமா, பண்ணுவாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ரீல் அவர் கூட பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்களாம் வந்து ட்ரெண்டுக்கு வான்னு சொல்லி அழைக்கக்கூடிய மனைவிகள், இல்லை அதெல்லாம் சரி செட் ஆகாது நமக்கு, நான் ஐம் ஷை காய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்களுக்கு நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொல்ல என்ன சொல்லுவீங்க? ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கு ஆசைப்படுறாங்க இல்லையா, நான் மீடியாவில் இருக்கேன், ஓகே எனக்கு லைம் லைட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், நான் பண்ணுவேன். பட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து லைம் லைட்டில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு தப்புன்னு தெரியல. ஆக்சுவலி பிகினிங்கில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கும் ஸ்டெப்ஸ் வராது, டான்ஸ் வராது. பட் சின்னதாக அந்த காமெடி டைலாக்ஸோட ஸ்டார்ட் பண்ணது தான். அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி எங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ்னஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த காமெடி ஃபன்ஸ் எல்லாம் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் காமெடியாக 2 பேரும் சேர்ந்து பேசிக்கணுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது ஜாஸ்தி ஆகுதுல்ல. ஓகே. ஸோ அப்போ எங்களுக்குள்ள அந்த லவ்வும் வந்து ஜாஸ்தி ஆகுது. நம்ம இப்படி பண்ணலாமா, இல்லை அப்படி பண்ணலாமா, இது பாரு அழகாக இருக்குது, இந்த க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது நாங்கள் பண்ணும்போது நான் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுவார், அவர் சொல்கிறதும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எங்களோட பாண்டிங் ஜாஸ்தி ஆகுது, லவ்வும் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, ஆக்சுவலாக இதுதான் நான் சொல்ல நினச்சேன். இந்த ரீல்ஸ் பண்ணுறதை பற்றி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்குது. இந்த ரீல்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், இது வந்து இன்றைக்கி தேதிக்கு ஏன் இவ்வளோ சோஷியல் மீடியாவில் பம்பாட் பண்ணணும் அது மாதிரி. ஆனால் அதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஆன் டேட்டில் பார்த்தா இந்த ரீல்ஸ் இதெல்லாம் எவ்வளோ ட்ரெண்டாக இருக்கும், அது மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நிறைய ட்ரெண்டில் பார்ப்பீங்க. நான் டெப்ரெஷனில் இருக்கேன், சேடாக இருக்கேன், எனக்கு மன உளைச்சலாக இருக்குது,
ஆக்சுவலாக இந்த எல்லா வார்த்தைகளும் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள். இதெல்லாம் வந்து நிறைய யங் கப்பிள்ஸே கூட சொல்றதை பார்க்க முடியும். நான் டிப்ரெஷனில் இருக்கேன், ரொம்ப சேடாக இருக்கேன், எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னு இது ரொம்ப இதாக சொல்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ரீல்ஸு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு வகையில் பார்க்கும்போது இதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா இது பண்ணால் ஓகே தான் தோணுது. அண்ட் அகைன் லவ்வோடைய உச்சபட்சம் இல்லை ரொம்ப மேக்ஸிமம் டு த கோர் என்னென்னா, ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க, நான் லவ் பண்ணுற ஒருத்தங்க ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக நான் செய்ய ரெடி அப்படின்னு நினைக்கிறது லவ்வோட உச்சபட்சம். அப்படி நீங்கள் உச்சபட்சமாக அவங்க வந்து தாஜ்மஹால் கட்டு, எனக்கு நீ வந்து ரத்தத்தில் இது பண்ணு அப்படின்ல, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்படி எதுவும் சொல்லாமல் அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் செவி சாய்க்கலாம். தட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஆனால் இது இவ்வளவு சொன்னதுனால நீங்கள் சொல்ல எல்லாம் சரியும் ஆகிடாதுமா. நீங்கள் லவ் அப்படிங்கிறீங்க, லவ் அப்படின்னா அது உங்கள் ரெண்டுக்குள்ள பர்சனலாக இருக்க வரைக்கும் ஓகே. ஆனால் அதை ரீல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கொண்டு போகணும்னு நினைக்கிறது வந்து லவ்வில் வராது. உங்களுக்கு என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்காரு, என் ஹஸ்பண்ட் என்னை எப்படிலாம் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கணும்னு நினைக்கிறீங்க, வெளியே சொல்ல நினைக்கிறீங்க. அது உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். அவருக்கு என்ன தோணுன்னா, என் காதல் எவ்வளோ இருக்குங்க, என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் போதாதா, எனக்கு தெரிஞ்சால் போதாதான் நினைக்கிறாங்க. அவங்களோட நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்கன்னா அப்போ ப்ரைவசி அப்படிங்கிறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். இருக்கிறதுலே மிக முக்கியமான விலை உயர்ந்த ஒரு பொருள் என்னென்னா, தங்கம், வைடூரியம், கோல்டு எதுவுமே கிடையாது, ப்ரைவசி தான். இது நிகழ்ச்சி சிறப்பாக பங்காற்றினவங்களுக்கு பரிசளிக்கூடிய நேரம் ஸ்டுடியோ மார்வல் வால்பேப்பர் கம்பெனி வழங்கும் ஒரு 5000 ரூபாய் ஒருத்தான ஒரு கிஃப்ட் வவுச்சர். இது வந்து வேறு யாரும் வாங்க போகிறதில்ல, சம்சாரம் அது மின்சாரம். வாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அணு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை எம்சிஆர் பியூர் கார்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், ARS CRS 550T TMT கம்பிகள் நோ தி ட்ரூத், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ், ஸ்டுடியோ மார்வல் வால்பேப்பர் கம்பெனி, கோ பிரசன்டட் பை ஜுவல் ஒன்னின் கோல்ட் அண்ட் டைமண்ட் கிராண்ட் மேலா, AJS இன் விஜய் நடிக்கும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.